டு ஷம்முஸ் ரெசிபீஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம ரெசிபி கற்பூரவள்ளி பஜ்ஜி. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஹர்ப் தான். நிறைய பேர் வீட்ல வளர்த்துட்டும் இருப்பீங்க. இதுக்கு ஓமவல்லின்னும் பேர் இருக்கு. இதுவும் நம்ம வீட்ல பறிச்சது தான். கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது நிறைய பேருக்கு லைட்டா ஃபீவர் வரும். கோல்டா இருக்கிற நேரத்துல இந்த இலைகளை பறிச்சு யூஸ் பண்ணலாம். இத கஷாயமா குடிக்கலாம், துவையல் செஞ்சும் சாப்பிடலாம். நம்ம இன்னைக்கு பஜ்ஜியா பண்ண போறோம். சின்ன குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சா இந்த இலைகளை சுடுதண்ணில போட்டு கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணிட்டு அந்த தண்ணிய குடிக்க கொடுத்தோம்னா சரியாயிரும். ரொம்ப சின்ன குழந்தைங்களா இருந்தாங்கன்னா காரமா இருக்குன்னு குடிக்க மாட்டாங்க. அப்ப இதுல கொஞ்சமா தேனை மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இது நமக்கு ஒரு ஈஸியான ஈவினிங் டைம் ஸ்நாக்காவும் இருக்கும். நம்ம சேனல்ல ஏற்கனவே நம்ம வீட்ல வளர்க்கிற பெரண்டையில துவையல் செஞ்சு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதுவும் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ஹெர்பல் பிளான்ட்ஸை வீட்லயே வளர்த்தோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பிரஸ் பண்ணி ஆல் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு இன்னுமே மோட்டிவேட்டடா இருக்கும். இப்போ வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். கற்பூரவள்ளி இலைகளை பறிச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு கடலை மாவு 150 கிராம் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவும் கூடவே 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூளும் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கடலை மாவு சில பேருக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் கொடுக்கும். அதுக்கு இந்த மாதிரி பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற கடலை மாவை சேர்த்துட்டு கூடவே மிளகாய் தூளும் அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் ஆப்ப சோடா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து மாவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துட்டோம்னா பஜ்ஜி கரெக்டா வராது. இந்த அளவுக்கு பேட்டர் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு பொரிக்க தேவையான ஆயில் ஊத்திக்கலாம். ஆயில் சூடானதும் கற்பூரவள்ளி இலைகளை ஒவ்வொன்றா இந்த மாவுல 2 பக்கமும் டிப் பண்ணிட்டு ஆயில்ல சேர்த்துக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு 2-3 நிமிஷத்துக்கு அப்படியே வேக விடுங்க. ஒரு சைடு வெந்ததும் இன்னொரு சைடும் திருப்பி விட்டு வேக விட்டுக்கலாம். நமக்கு ஹெல்தியான கற்பூரவள்ளி பஜ்ஜி ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இந்த மாதிரி வீட்ல செஞ்சு பாருங்க. ரெசிபி பத்தின ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. Thank you all.